நாகர்கோவில் அருகே மினி லாரி மோதி பெண் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் துறை செபஸ்தியார் தெருவை சேர்ந்தவர் ஆரோக்கியம். இவரது மனைவி ஜோஸ்பின் ஜில்டாஸ், வயது 54. இவர்களது மகள் மரியவர்ஷினி, வயது 24. மரியவர்ஷினி தனது 2.5 வயது குழந்தை மற்றும் தாயின் நாகர்கோவில் அருகே வெள்ளமடம் பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு தனது மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். மோட்டார் சைக்கிளை மரியவர்ஷினி ஓட்டவே ஜோஸ்பின் ஜில்டாஸ் தனது பேத்தியை வைத்துக் கொண்டு பின்னால் அமர்ந்திருந்தார். அப்போது வெள்ளமடம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக பின்னால் வந்த மினி லாரி ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் 3 பேரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டனர். இதில் ஜோஸ்பின் ஜில்டாஸுக்கு தலை மற்றும் உடல் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. மரியவர்ஷினிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மேலும் குழந்தை எந்தவித காயமின்றி உயிர் தப்பியது. அப்போது அங்கு நின்றவர்கள் உடனடியாக படுகாயம் அடைந்த ஜோஸ்பின் ஜில்டாஸை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஜோஸ்பின் ஜில்டாஸ் பரிதாபமாக இறந்தார். தொடர்ந்து இது குறித்ததான புகாரின் பேரில் நாகர்கோவில் போக்குவரத்து பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.